இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில இரவும் பகலும் உழைச்சி கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு நன்மையை காண முடியாது அழுது கொண்டிருக்கிற வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, அன்று பேதுருக்கு செய்த அற்புதத்தை, அன்று பேதுரு இயேசுவுக்கு இடம் கொடுத்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடுங்க. வலை கிளிர் அளவுக்கு மீன் பிடித்த அற்புதத்தை கண்டார். இன்றைக்கு குடும்பம் முழுவதும் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குடும்பம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் காணப்படுவார். உனக்குள்ள விசுவாசம், உனக்குள்ள அந்த விசுவாசம் தான் காணப்படணும். அன்பு அண்ணா அவங்க படுத்த படுக்கையில 3 மாதமாய் கடந்திருந்த வேலையில விசுவாசத்தை விட்டு விடாம, என் தேவனை நான் விசுவாசிப்பேன், என் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தை நிமித்தமாய் இன்று ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற தேவ பாத்திரம். கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டலாமா? கர்த்தர் இன்னும் சுகம் கொடுப்பார். இங்க விசுவாசிக்கிற எல்லாருக்கும் சுகம் கொடுப்பார். பேதுரு அந்த வேலையிலும் ஆண்டவராகிய ரட்சிக்கிற பூமியில ஒரே நாமம், நீ இயேசுவை விசுவாசித்தால் மாத்திரம்தான் பரலோகத்திற்கு செல்ல முடியும். ஏனென்றால் அவரே திறக்கிற சாவியாய் காணப்படுகிறார். அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஜீசஸ் கிரைஸ்ட் ஒன் கீ. அந்த கீ இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நடத்த முடியும். அது இயேசுவாய் உங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். அது இயேசுவாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நன்மை இயேசு நமக்குள்ள செய்ய இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். இயேசு எப்படி காணப்படுகிறாருங்க? வல்லவராய் காணப்படுகிறார். எப்படி காணப்படுகிறார்? எப்படி காணப்படுகிறார்? சொல்லுங்க பக்கத்துல, இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். Jesus is my strength. சொல்லுங்க, Jesus is my strength. Jesus is my everything. Jesus is my life. Jesus is my powerful. Jesus is my light. Jesus is my work. Jesus is everything. Hallelujah. Hallelujah. Jesus is my everything. Everything. Jesus is my everything. Jesus is my everything. Jesus is my everything. இயேசுதான் எல்லாமே எனக்கு. இயேசுதான் எனக்கு எல்லாமே. அவராலே கூடும் என்று உனக்குள்ள நீ விசுவாசிக்கும் பொழுது அவரால் உனக்கு எல்லாமே கூடும். அவரால் உனக்கு எல்லாமே கூடும். கூடும். அவரால எல்லாமே கூடும். இதுதான் அதுதான் கிடையாது. அவரால கூடாதது ஒண்ணுமே கிடையாது. மனுஷனால் கூடாததுங்க. ஆனா யாரால கூடும்? தேவனால் கூடும். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். உனக்குள்ள காணப்படுவார். அவர் உனக்குள்ள காணப்படுவார். அவர் உன்னை அதிகமா நேசிக்கிற தேவன். அவர் அன்பு கொடுக்கிற தேவன். நம்ம பாவத்தை மன்னிக்கிற தேவன். நம் சாபத்தை நீக்கிற தேவன். நமக்காக அந்த சிலுவை பாரத்தை சுமந்த தேவன். மீண்டும் உன்னை ரட்சிக்க, மீண்டும் அன்பு கொடுக்க இயேசு அவருடைய கதவை திறந்திருக்கிறார். அந்த கதவுக்குள்ள பிரவேசிக்க எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆமென் சொல்லலாம். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. glory be to God. thank you lord, thank you lord, thank you lord. எத்தனை பேர் இயேசுக்குள்ள போக ரெடியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவுடைய வாசல் திறந்திருக்கு. ரெடியா இருக்கீங்களா? ஆயத்தமா இருக்கீங்களா? இன்றே ஆயத்தம், இன்றே ஆயத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இலவசமாய் உங்களுக்கு அன்பு கொடுத்தார், இலவசமாய் ரட்சித்தார். அன்பு கொடுக்கிற தேவன். இன்றைக்கு ஒரு அன்பு ஒரு பொருளை கொடுத்தா தான் கிடைக்கும், இல்லையா? இல்லையா? ஒரு பொருளை கொடுத்தா தான் ஒருத்தர் எல்லாருமே என்ன பண்ண முடியுங்க? மீட்க முடியும். ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவருடைய விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தை அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய்